எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 நடந்து முடிஞ்சிருச்சு. வேர்ல்டு கப் பக்கம் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இது நம்மளை விடாது போல. எஸ், இந்த ஐபிஎல் விடாத கருப்பு மாதிரி இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி அதுக்காக தான் ஒரு சில டீம்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும், அடுத்து இனிமே நல்லா போட்டி போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா ஒரு சில டீம்ஸ் பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம டீம் செட் ஆயிருச்சு, இப்ப போய் மெகா ஆக்ஷன்னா கடுப்பா இருக்குமே, செட்டான பிளேயர்ஸ் எல்லாம் போயிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வருத்தத்துல இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் அந்த ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அதுல பிசிசிஐ சேர்மன் அப்புறம் ஐபிஎல் கமிட்டி இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசினாங்க. டீமோட ஓனர்ஸும் போய் பேசியிருந்தாங்க. ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா டீம் ஓனர்ஸ் கிட்டத்தட்ட 8 ரீடென்ஷன் கேட்டதா நமக்கு ஒரு நியூஸ் வெளில வந்துச்சு. அதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம். அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பிரபல மீடியாஸ்லாம் அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஈவன் தோ ஐபிஎலோட சேர்மன்ட்டே அதை பத்தி கேட்டிருந்தாங்க. என்ன நீங்க 8 ரீடென்ஷன் கொடுக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டீம்ஸ் விரும்புறாங்க, பட் ஆனா நாங்க 8 ரீடென்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம், மேக்ஸிமம் 4 இல்ல 5. அதை பத்தின அப்டேட்ஸ் ஐபிஎல் 2025 பத்தி பேசுறப்போ பேசலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஓகேவா, இப்போ என்ன நியூஸ் வெளில வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பிரபலமான நியூஸ் சேனல் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐபிஎல் 2025க்கு பாத்தீங்க அப்படின்னா 3 ரீடென்ஷன் மட்டும் தான் அலோ பண்ண போறாங்க ஐபிஎல் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 3 ரீடென்ஷன் எப்படி பத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில டீம்ஸுக்கு 3 ரீடென்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓகே தான். ஒரு சில பேர் ஒரே ஒரு பிளேயரை ரீடெயின் பண்ணிட்டு மத்தவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல எல்லாம் இருப்பாங்க. ஓகே, சோ இந்த 3 ரீடென்ஷன் அப்படிங்கிறது ஓகே தான். பட் ஆனா ஒரு சில டீம்ஸ் பாத்தீங்கன்னா இதனால கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதாகவும் மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கதாகவும் அந்த நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி நல்ல டீமை உருவாக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப போயிட்டு மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்து அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆனா இப்படிதாங்க இருக்கணும். ஆக்சுவலி ஐபிஎல் கமிட்டி பண்றதுதான் கரெக்ட். நீங்க ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணிட்டீங்க, அதை வச்சு சும்மா கப் அடிக்கிறது பிளே ஆஃப் போறதுனே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. நல்லா பிரிக்கணும் டீமை, 3 பேர் வச்சுக்காங்க போதும் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட். ஓகே, சோ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎம் ரீடென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ப்ரோ ஆர்டிஎம் ரீடென்ஷன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளுங்க. 3 பேரை நீங்க ரீடெயின் பண்ணிடலாம் ஆக்ஷனுக்கு முன்னாடி. அடுத்தபடியா ஆக்ஷன் நடக்கிறப்போ இப்ப எக்ஸாம்பிள் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பதிரானாவை ரீடெயின் பண்ணாம விட்டுட்டாங்க. பதிரானா பாத்தீங்க அப்படின்னா இப்ப வேற ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆர்டிஎம் கார்டை தான் அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் நீங்க கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா பதிரானாவை திருப்பி சிஎஸ்கேக்கு வாங்கிட்டு வந்துடலாம். சோ இதுதான் அந்த ஆர்டிஎம் யூஸ் பண்றது. ஓகே, இந்த வாட்டி ஆர்டிஎம் ஒரே ஒரு ஆர்டிஎம் தான் இஷ்யூ பண்ண போறதாகவும் சொல்றாங்க. அதாவது 3 கரெக்டான ரீடென்ஷன் பிளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறப்போ டோட்டலாவே நீங்க எப்படி பார்த்தாலும் 4 பிளேயரை தான் உங்க டீம்ல வச்சுக்க முடியுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. சோ சூப்பரான ஒரு விஷயம். 8 பேர் அப்படிங்கறதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா பிளேயிங் லெவல்ல இருக்கிற 8 பேர் ஒரு டீம்ல இருக்கிற மாதிரி எல்லாம் ரீடெயின் பண்ணி விட்டுருவானுங்க, அதெல்லாம் தப்பு. 4 ரீடென்ஷன் அதுலயும் ஒன்னு ஆர்டிஎம்னு ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ரீடென்ஷன் பிளஸ் 2 ஆர்டிஎம் அப்படின்னு சொன்னா கூட 6 பேர் வந்துருவாங்க. 3 ரீடென்ஷன் ஒரே ஒரு ஆர்டிஎம்னு வச்சானுங்க பாத்தீங்களா, அதுதான் செமையான ஒரு ட்விஸ்ட் அப்படினே சொல்லலாம். ஆக்சுவலி லாஸ்ட் ஆக்ஷன்ல மெகா ஆக்ஷன்ல ஆர்டிஎம் யூஸ் பண்ணல. பிகாஸ் அப்ப புதுசா 2 டீம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த இது இருக்காது அப்படிங்கிறதுனால ஆர்டிஎம் யூஸ் பண்ணல. இந்த வாட்டி ஆர்டிஎம் யூஸ் பண்றாங்க, அது ஒரு ரீடென்ஷன் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இது ஒரு சில டீமுக்கு பிடிக்காம ரெக்வஸ்ட் பண்ணிருக்கதாகவும் எல்லாமே சேர்த்து டோட்டலா கூடிய விரைவில் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இயரோட எண்ட்ல தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் பத்திலாம் நம்ம பேசுவோம் நிறையவே. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய நியூ ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப். சோ கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் இந்தியாவோட ஸ்வாட் அனாலிசிஸ் போட போறேன், இந்தியாவோட பிளேயிங் 11 போட போறேன், யார் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு வீடியோ போட போறேன், அண்ட் இந்தியாவோட டாப் 4 குவாலிட்டியான பிளேயர்ஸ் அண்ட் யார் பாத்தீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டா இந்தியா கப் அடிக்கலாம் அண்ட் இந்தியா கப் அடிக்க சான்சஸ் இருக்கா அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து பாருங்க, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, நம்மளோட கிரிக் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.